ஜப்னா குக்கிங் டீம் உறவுகளுக்கு நல்ல மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு காரசாரமான ஒரு சிற்றுண்டி வந்து செய்கிறேன். வந்து இதில் ஆயத்தம் செய்து வச்சிருக்கேன். மாதிரி மாற்றி செய்து என்ன கமெண்ட் பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மெல்பன் பிஸ்கெட், ஒரு டின் மீன், இது ஒரு பெரிய பம்பா வெங்காயம் வந்து குருணி உண்மையாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் அதுவும் குருணியாக வெட்டி வச்சுக்கிறேன். கட்டத்தூள், மற்றது மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, உப்பு, இது ரத்தூள், இது அவிச்ச உருளைக்கிழங்கு, பச்சை கோதம்பை. நான் இப்போ உங்களுக்கு செய்து வதக்கி தான் இந்த கறி உள்ளுடன் செய்ய போகிறேன். அப்போ அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் காயட்டும். காய்ஞ்சது கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், இது பச்சை மிளகாய், உருளைக்கிழங்க மசிக்கணும். இந்த மீனையும் இதை மசித்து அதுக்கு போடணும். கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். மீன்ல முள்ளெல்லாம் எடுத்து போட்டேன். இதே மீனில் ரெண்டே கிளம்பு. மற்ற உருளைக்கிழங்கு அவிச்சிட்டேன். அப்போ இதுக்குள்ளேயே இந்த மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அப்படியே கலந்து கொஞ்சம் நேரம் போட்டு அதை கிளறினா காணும். கணக்க நேரம் தேவையில்லை. நம்மளுடைய இந்த மாதிரி உப்பு நல்லா வதங்க தேவையில்லை. இந்த தூள் ஒரு கொஞ்சம் பச்சை மணம் ஆரோன் பண்ணுறக்காண்டி ஒரு கொஞ்சம் இந்த தூள் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் இதாண்டா இந்த பச்சை மணம் போடும். பிறகு அதை போட்டு கன நேரம் கிளற தேவையில்லை. உடனே இறக்கலாம். இது நாங்கள் ஒரு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். அவ்வளோ இந்த அளவு தான் செய்யணும். இல்லை உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இந்த செய்ய. மழையும் பெய்யறதால அடுப்பு இருக்க கொஞ்சம் பெஞ்சு போட்டார். இது இப்போ வெங்காயம் வதங்கிது. அவிச்ச உருளைக்கிழங்கு, மற்ற டின் மீன் சும்மா சாப்பிட்றது. அந்தபடி எது வதங்க தேவையில்லை. சும்மா ஒரு சாரியான கிளறதுக்காண்டி கிளறினான் ரக்க போடணும். உள்ளுடன் செய்துட்டேன். இப்போ என்னென்னா இதை இந்த பிஸ்கெட்டு இந்த மாவில் துவச்சி தான் ரத்தூரில் துவச்சி பொரிக்க போகிறேன். அப்போ இந்த பச்சை கோதம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு சொட்டு உப்பு போட்டிருக்கேன். இதேன்னு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக கரைக்க போகிறேன்.
பதம் பண்ணால் தான் அந்த 2 பிஸ்கெட்டையும் கறியையும் வச்சு இதில் ஒட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த தடுப்பு காணும். இந்த பிஸ்கெட் மீதும் இப்படி பொடிஞ்சு கடிக்க நல்ல நைஸாக இருக்கும். வித்தியாசமான டேஸ்டாக இருக்கும். கண்டுபிடிக்காது என்னண்டு அப்படி ஒரு டேஸ்ட். சாப்பிட்டுனாங்க அதை நீங்கள் கட்டாயம் நீங்களும் மெனு வைக்கணும் பண்ணக்காண்டி தான் கொஞ்சம் நான் ஒரு நாளைக்கு செய்ய இல்லை. அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து அந்த ரெசிபியின் படி செய்யலை. நான் ரசத்துள்ள துவச்சி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இனி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். நெருப்பில் தான் அதை பிடிக்கணும். நெருப்பு குடினா முதல்ல இடிஞ்சு போடும். இதெல்லாம் கணக்க பிடிக்கணும் லஞ்சுவார். அது ஒரு பொன்னிறமாக அப்படி வந்தானே சரி எடுக்கலாம். இதில் ஒன்றும் அவியராக பொரியதாக இல்லை. நிறம் மாதிரி பொன்னிறமாக வந்தாக்கா கணக்கான இதாக வந்துடுது. பண்ணி எடுத்துக்கலாம். ஆக பொரியணும் மட்டும் இல்லை. அப்படி நிறம் வந்தால் சரி. மழையும் பெஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சிற்றுண்டி செய்து காட்டியிருக்கிறேன். நல்ல காரசாரமான உழைப்பான நல்ல டீயோட பின்ன நேரம் நீங்களும் இந்த செய்து சாப்பிட்டு இந்த சேனலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க.
எப்படி பாருங்க சோசில் சுட்டுச்சா ரைட் சரி கெட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க கையில் வச்சுக்கணும் நல்ல முறை கராகராண்டி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடுறாங்க வாய்க்கிலேயே அது கரையுது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதில் என்ன இருக்குன்னு உதவி சொல்ல மாட்டோம் நீங்கள் யாருக்கும் செய்து கொடுத்துட்டு கேட்டு பாருங்க அதுக்கு என்ன சாப்பாடுன்னு சொன்னாங்க என்ன இந்த திடீர் என்னன்னு சொன்னாங்க இங்கே செய்து கொடுத்துட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறோம் சாப்பாடு காலத்துக்கு பிறகு நான் ராத்திரி இந்த வந்திருக்கிறேன் நல்ல சந்தோஷமா இருக்குது பார்க்க எல்லாம் அழகா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறா பெருமையா இருக்குது அத்தை எப்படி செஞ்சு இருக்கிறத பார்க்க சரியான சந்தோஷமா இருக்குது நான் வந்த நேரம் அத்தை ஒன்று செய்து காட்டியிருக்கிறா க்ரீம் பேக்கெட் பிஸ்கட் கட்லெட் செய்து காட்டியிருக்கிறா பேக்கெட் பிஸ்கட் கட்லெட் செய்து காட்டியிருக்கிறா நல்ல டேஸ்டாக இருக்குது சாப்பிட ஆசையாக இருக்குது அப்போ உங்கள்கிட்ட அத்தை நல்லபடி சமைப்பா டேஸ்ட்டாக சமைப்பா எங்களுக்கு எப்போவுமே ஆசையாக இருக்கும் அத்தைகிட்ட வந்தால் ஏதாவது செய்து நாங்கள் கேட்டு சாப்பிட்றாங்க சில நாளைக்கு கூட சாப்பிடல இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்குது அத்தை இன்னும் நல்லபடி எல்லா சாப்பாடுகளும் செய்து நல்ல சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு பார்க்குறேன்.